பணம் பார்த்து மதிப்பார்கள். நீ எப்படி வாழ்வது? நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மை இருக்கு. அது கசப்பானது, ஆனா உண்மை. உன்னை மனிதர்கள் உன் மனசுக்காக மதிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் உன் பணத்துக்காக தான் மதிப்பார்கள். இது கேட்கவே கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆனா சத்தியம். நீ ஒரு விஷயம் கவனிச்சிருக்கியா? உன்னிடம் பணம் இல்லாத போது யாரும் கேட்க மாட்டாங்க. அதே நீ கொஞ்சம் முன்னேற ஆரம்பிச்சா அதே மக்கள் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ கொஸ்டின் என்ன? நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும்? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. பணம் முக்கியம்தான். ஆனா அதுதான் வாழ்க்கை இல்ல. பணம் ஒரு டூல். அது உன்னை டிஃபைன் பண்ணும் திங் கிடையாது. நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு வாழ்றது. அதுதான் உன் வாழ்க்கையை ஸ்லோவா டிஸ்ட்ராய் பண்ணும். நீயும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பே. ரிலேட்டிவ்ஸ் கம்பேர் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஜட்ஜ் பண்ணுவாங்க, சொசைட்டி லேபிள் போடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு அவர்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிப்போம். அதுதான் ட்ராப். நீ வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா 3 விஷயம் கிளியரா இருக்கணும். உன் வேல்யூ உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீயே உன்னை மதிக்கலேனா யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. பணத்தை ரெஸ்பெக்ட் பண்ணு, வர்ஷிப் பண்ணாத. பணம் தேவையா, ஆனா அது உன் லைஃப்க்கு மாஸ்டர் ஆகக்கூடாது. உன் பாதையை நீயே தேர்வு பண்ணு. அவன் என்ன செய்றான், இவன் என்ன வாங்கினான், இந்த கம்பேரிசன் விட்டுட்டாதான் நீ ஃப்ரீயாக இருப்பே. ஒரு கேள்வி, நீ பணத்துக்காக வாழ்றியா இல்ல வாழ்க்கைய வாழ பணம் யூஸ் பண்றியா? இதுதான் டிஃபரன்ஸ். மக்கள் பணத்தை பார்த்து மதிப்பாங்க. ஆனா நீ உன்னை பார்த்து மதிக்க ஆரம்பிச்சா உலகமே ஸ்லோலி சேஞ்ச் ஆகும். நீ உன்னை மதிக்காத வரை உலகம் உன்னை விலை பேசும். பணத்தை நீ எப்படி ஆள்வது? சரி, இப்போ மெயின் கொஸ்டின். பணம் நம்மை ஆளணுமா, நாம பணத்தை ஆளணுமா? ஆன்சர் சிம்பிள். நீ பணத்தை கண்ட்ரோல் பண்ணலேனா அது உன்னை கண்ட்ரோல் பண்ணும். பல பேர் என்ன மிஸ்டேக் பண்றாங்க தெரியுமா? சம்பாதிக்கிறாங்க ஆனா சேவ் பண்ண மாட்டாங்க. சேவ் பண்றாங்க ஆனா க்ரோ பண்ண மாட்டாங்க. அதனால தான் லைஃப் ஸ்டக் ஆகுது. நீ ஃபாலோ பண்ண வேண்டிய சிம்பிள் சிஸ்டம். 1. சம்பாதி. ஸ்கில் வளர்த்து சம்பாதி. டிகிரி மட்டும் போதாது, ஸ்கில் தான் உன்னை உயர்த்தும். 2. சேமி. எவ்வளவு வந்தாலும் குறைந்தது 20% சேவ் பண்ணு. 3. க்ரோ. இன்வெஸ்ட்மெண்ட் கற்றுக்கொள். பணம் வேலை செய்யணும், நீ மட்டும் இல்ல. 4. கண்ட்ரோல். அன்னெசரி செலவு கட் பண்ணு. ஷோ ஆஃப் லைஃப் அவாய்ட் பண்ணு. நீயும் பார்த்திருப்பே, சில பேர் சம்பளம் நல்லா இருக்கும் ஆனா மாத முடிவில் 0. ஏன்? கண்ட்ரோல் இல்ல. பணம் உன்னை டிஸ்ட்ராய் பண்ணாது, உன் ஹேபிட்ஸ் தான் டிஸ்ட்ராய் பண்ணும். ஒரு முக்கியமான உண்மை, பணம் இருந்தா ரெஸ்பெக்ட் வரும். ஆனா கேரக்டர் இருந்தா பெர்மனன்ட் ரெஸ்பெக்ட் வரும். இரண்டையும் பேலன்ஸ் பண்றவன் தான் ரியல் வின்னர். நீ இப்போ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. 0ல இருந்தாலும் ஓகே, ஸ்ட்ரகிள்ல இருந்தாலும் ஓகே. ஒரு விஷயம் மட்டும், உன்னை நீ நம்பு. உன் வாழ்க்கையை நீ கட்டுப்படுத்து. பணத்தை உன் சர்வெண்ட் ஆக்கு, மாஸ்டர் ஆக விடாதே. பணம் உன்னை உயர்த்தாது, அதை எப்படி பயன்படுத்துறேன்னு தான் உன்னை உயர்த்தும். பணத்தை நீ எப்படி ஆள்வது? நேற்று நாம் ஒரு உண்மை பார்த்தோம். மக்கள் பணத்தை பார்த்து மதிப்பார்கள். ஆனா இன்றைக்கு இன்னும் பெரிய ஒரு உண்மையை பார்க்க போறோம். நீ பணத்தை ஆளுகிறாயா இல்ல பணம் உன்னை ஆளுகிறதா? இந்த ஒரு கேள்விதான் உன் வாழ்க்கை எப்படி போகும் என்று முடிவு செய்யும். நம்ம சொசைட்டில ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பணம் இருந்ததாதான் ஹாப்பி. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? பணம் இல்லாததாலும் பிரச்சனை வரும், பணம் இருந்தாலும் பிரச்சனை வரும். அப்போ சொல்யூஷன் என்ன? பணத்தை புரிஞ்சுக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். நீ கவனிச்சிருக்கியா? சில பேரு சேலரி நல்லா இருக்கும் ஆனா அவர்களுடைய வாழ்க்கை ஸ்ட்ரெஸ்ஃபுல். மற்ற சில பேரு மாடரேட் இன்கம் ஆனா பீஸ்ஃபுல் லைஃப். டிஃபரன்ஸ் என்ன? பணம் எவ்வளவு இருக்கு இல்ல அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க தான். நீ பணத்தை ஆளணும்னா 4 லெவல் கிளியரா இருக்கணும். சம்பாதிக்க கட்டுக்கொள். ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது, ஸ்மார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்கில் வேண்டும். நீ ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டுக்கோ. நான் இப்போ செய்ய ஸ்கில்லுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கா? இல்லனா நீ எவ்வளவு வேலை செய்தாலும் இன்கம் க்ரோ ஆகாது. தினமும் 1 மணி நேரம் உன் ஸ்கில்லுக்கு இன்வெஸ்ட் பண்ணு. 6 மாசம் கழிச்சு நீயே டிஃபரன்ஸ் பாப்பே. பணத்தை காப்பாற்று. இதுதான் பல பேர் ஃபெயில் ஆகிற இடம். சம்பாதிச்சா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா சேவ் பண்ணலேனா அது லீக் ஆகிடும். ஒரு பக்கெட்ல தண்ணி நிரப்புற மாதிரி கீழே ஹோல் இருந்தா எவ்வளவு ஊத்தினாலும் ஃபுல் ஆகாது. அதே மாதிரி தான் கண்ட்ரோல் இல்லாத செலவு சமம், லீக் மினிமம். 20% சேவ் பண்ணு. ஃபர்ஸ்ட் சேவ், பிறகு ஸ்பெண்ட். பணத்தை வேலை செய்ய வைக்க இங்க தான் ரியல் கேம் ஆரம்பிக்குது.
நீ வேலை பண்ணுறதால மட்டும் நீ ரிச் ஆக முடியாது. பணம் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சாதான் growth வரும். இன்வெஸ்ட்மெண்ட் கற்றுக்கோ. ஸ்மாலா ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல. முக்கியம் கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ், குவிக் மணி ஸ்கீம்ஸ் அவாய்ட் பண்ணு. ஸ்லோ growth தான் சேஃப் growth. கட்டுப்பாடு இதுதான் அல்டிமேட் லெவல். நீ எவ்வளவு ஏர்ன் பண்ணினாலும் கண்ட்ரோல் இல்லைனா லைஃப் காலப்ஸ் ஆகும். நீயே அப்சர்வ் பண்ணு. ஷோ ஆஃப் லைஃப் வாழ்றவங்க உள்ளுக்குள்ள ப்ரெஷர்ல இருப்பாங்க. இம்ப்ரெஸ் பண்ண வாழ்க்கை வேண்டாம், எக்ஸ்பிரஸ் பண்ண வாழ்க்கை வாழு. பணம் உன்னை பெரியவனா காட்டும், ஆனா டிசிப்ளின் தான் உன்னை நிலைத்தவனா வைக்கும். இப்போ ஒரு உண்மை, நீ பணத்தை ஆளணும்னா உன் மைண்டையே ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும். இம்பல்ஸ் வாங்குறது குறை, கம்பேரிசன் நிறுத்து, தேவையில்லாத ஆசை ரெடியூஸ் பண்ணு. இதெல்லாம் சிம்பிள் மாதிரி தோணும், ஆனா இதை ஃபாலோ பண்ணவங்க தான் லைஃப்ல வின் ஆகுறாங்க. நீ இப்போ எங்க இருந்தாலும், ஜீரோல இருந்தாலும், டெப்ட்ல இருந்தாலும் ஒரி பண்ணாத. ஒரு டிசிஷன் போதும். இனிமே நான் என் வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ண போறேன். பணம் உன்னை டிஃபைன் பண்ணாது, உன் மைண்ட் செட் தான் டிஃபைன் பண்ணும். நீ ஸ்ட்ராங்கா இருந்தா பணம் உன்னை ஃபாலோ பண்ணும். பணம் உன் வாழ்க்கைய மஞ்சாது, அதை எப்படி பயன்படுத்துறேன்னு தான் உன் வாழ்க்கைய மாற்றும். பணத்தை ஓட்டாத, அதை வழிநடத்து. நீ மாஸ்டர் ஆகு, பணம் உன் சர்வெண்ட் ஆகட்டும். நீ இப்போ ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சுப்பார். நீ சம்பாதிக்கிற பணம் அது உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குதா இல்ல ஸ்ட்ரெஸ் கொடுக்குதா? பல பேருக்கு இது பெயின்ஃபுல் ஆன்சர் தான். நான் பணத்துக்காக வேலை பண்றேன், ஆனா அந்த பணம் எனக்கு பீஸ் கொடுக்கல. ஏன் தெரியுமா? காரணம் பணம் இல்ல, காரணம் நம்ம ரிலேஷன்ஷிப் வித் மணி. நீ பணத்தை எப்படி பார்க்கறா? சர்வைவல் டூலா, ஸ்டேட்டஸ் சிம்பிளா, அல்லது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிலா? இதுவே உன் வாழ்க்கைய முடிவு பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஆள் இருந்தான். அவன் சேலரி நல்லா இருந்தது, நல்ல ஜாப், நல்ல இன்கம். ஆனா அவன் வாழ்க்கை முழுக்க டென்ஷன். ஏன்? அவன் சம்பாதிச்சதுக்கு மேல செலவு பண்ணினா, இம்ப்ரெஸ் பண்ண வாழ்க்கை வாழ்ந்தான் மற்றொரு ஆள். இன்கம் குறைவுதான், ஆனா அவன் டிசிப்ளின் ஸ்ட்ராங். அவன் லைஃப் சிம்பிள், ஆனா பீஸ்ஃபுல். யார் வின் பண்ணினாங்க? ஆப்வியஸ்லி செகண்ட் பர்சன். இதுதான் ரியாலிட்டி. ஹை இன்கம் சமம் ரிச் லைஃப் கிடையாது. ரைட் மைண்ட் செட் சமம் ரிச் லைஃப். இப்போ ஒரு டேஞ்சரஸ் ட்ராப் பற்றி பேசலாம். கம்பேரிசன் ட்ராப். சோஷியல் மீடியால பார்த்து அவனுக்கு கார் இருக்கு, இவனுக்கு ஹவுஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கெப்பாசிட்டிக்கு மேல வாழ்க்கை வாழ முயற்சிப்போம். அதுதான் பிக்கஸ்ட் ஃபைனான்ஷியல் மிஸ்டேக். கம்பேரிசன் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு பிகம் ப்ரோக், மென்டலி அண்ட் ஃபைனான்ஷியலி. நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன் லைஃப்க்கு உன் ரூல் செட் பண்ணு. எனக்கு எது தேவையோ அதுதான் வாங்குவேன். எனக்கு தேவையில்லாததை இம்ப்ரெஸ் பண்ண வாங்க மாட்டேன். இந்த ஒரு மைண்ட் செட் வந்தா உன் லைஃப் 50% கரெக்ட் ஆகிடும். நம்ம எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். நல்ல வீடு, நல்ல வாழ்க்கை, ஃபேமிலி ஹாப்பி. ஆனா அந்த ட்ரீமுக்காக நம்ம பிரசன்ட் லைஃபை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. பேலன்ஸ் தான் முக்கியம். நீ பணத்தை ஆளணும்னா ஒரு ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணு. ஸ்பெண்ட் ஆஃப்டர் திங்கிங், நாட் திங்கிங் ஆஃப்டர் ஸ்பெண்டிங். சிம்பிளா இருக்கே, ஆனா பவர்ஃபுல். இப்போ ஒரு கேள்வி, நீ பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறியா இல்ல அது உன்னை கண்ட்ரோல் பண்ணுதா? ஆன்சர் ஆனஸ்டா சொல்லிக்கோ. நீ இப்போ இருந்து சேஞ்ச் ஆகணும்னா ஸ்மால் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணு. தினமும் செலவு எழுதிக்கோ. அன்னெசரி கட் பண்ணு. ஒரு கோல் வை. நான் ஒரு வருடத்தில் இவ்வளவு சேவ் பண்ணணும். கோல் இல்லாத மணி டைரக்ஷன் இல்லாத வெஹிக்கிள் மாதிரி. நீ வாழ்க்கையில் உயரணும்னா 2 விஷயம் கண்ட்ரோல் பண்ணணும். உன் டைம், உன் மணி. இந்த 2 கண்ட்ரோல்ல இருந்தா நீ அன்ஸ்டாப்பபிள். ஒரு நாள் வரும், நீ காமா உட்கார்ந்திருப்ப, டென்ஷன் இல்லாம, டெட் இல்லாம. அப்போ நீ உணரும், நான் தான் என் வாழ்க்கையை பில்ட் பண்ணேன். பணம் ஒரு நல்ல அடிமை, ஆனா ஒரு மோசமான எஜமானன். அதை உன் கையில் வை, அது உன் தலையில் ஏற விடாதே. நீ பணத்தை ஆள ஆரம்பிச்ச நாளே உன் வாழ்க்கை உன்னை கேட்க ஆரம்பிக்கும். பணம் இல்ல, உன் அடையாளம்தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இப்போ வரை நாம் என்ன பார்த்தோம்? மக்கள் பணத்தை பார்த்து மதிப்பாங்க. பணத்தை நீ கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா இன்னும் ஒரு பெரிய உண்மை இருக்கு. பணம் உன் வாழ்க்கையை மாற்றாது. நீ உன்னை எப்படி பார்க்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையை உருவாக்கும். அதாவது நீ யார் என்று நீ நினைக்கிறாய், இதுதான் உன் வாழ்க்கையின் ரூட். நீயே சொல்லு, உன் மைண்ட்ல நீ என்ன நினைக்கிறாய்? நான் ஒரு சாதாரணவனா? நான் முடியாதவனா? நான் அன்லக்கியா? அப்படின்னா உன் லைஃபையும் அதே மாதிரி தான் இருக்கும். நீ நினைக்கிறது தான் நீ ஆகிறாய். ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்ம பாஸ்ட்ல நடந்த ஃபெயிலியர்ஸ் வைத்து நம்ம ஃபியூச்சரையை டிஃபைன் பண்ணுறது. அப்போ ஃபெயில் ஆயிட்டேன், அப்போ ரிஜெக்ட் ஆயிட்டேன், அதனால நான் முடியாது. இதுதான் பிகெஸ்ட் லை. உன் பாஸ்ட் ஒரு ஈவெண்ட்,
அது உன் ஐடென்டிட்டி கிடையாது. நீ சேஞ்ச் ஆக முடியும், எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும். ஒரு நேரம் இருக்கும், நீ கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஃபீல் பண்ணுவே. டைரக்ஷன் தெரியாம, என்ன செய்யணும் தெரியாம. அந்த நேரம்தான் உன் லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா அந்த பாயிண்ட்ல தான் நீ புதிய டிசிஷன் எடுக்க முடியும். நீ உன் லைஃபை மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண வேண்டியது உன் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி ஷிஃப்ட் எப்படி பண்ணுவது? உன் செல்ஃப் டாக் மாற்று. நான் முடியாது, நான் ட்ரை பண்ணுவேன், நான் கற்றுக்கொள்கிறேன். இந்த ஸ்மால் சேஞ்ச் பெரிய இம்பேக்ட். உன் சர்க்கிள் கவனிக்கு. நெகட்டிவ் பீப்புள் சமம் நெகட்டிவ் லைஃப். உன்னை தாழ்த்துறவங்க இருந்து டிஸ்டன்ஸ் வை. உன்னை புஷ் பண்றவங்க அருகில் இரு. உன் ஆக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணு. பெரிய சேஞ்ச் வேண்டாம், ஸ்மால் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் போதும். தினமும் 1% இம்ப்ரூவ் பண்ணு. ஒரு வருடம் கழிச்சு நீயே உன்னை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டே. மோட்டிவேஷன் வந்து போகும், டிசிப்ளின் தான் நிலைக்கும். உனக்கு மூட் இல்லாத நாளும் நீ ஆக்ஷன் எடுத்தாதான் நீ க்ரோ ஆகுவே. நீயும் இதை ஃபீல் பண்ணியிருப்பே. சில நாட்கள் ஃபுல் எனர்ஜி, சில நாட்கள் ஜீரோ. அது நார்மல். ஆனா ஸ்டாப் பண்ணக்கூடாது. உன் லைஃப்ல மிராக்கிள் நடக்கணும்னா நீயே மிராக்கிள் ஆகணும். ஒரு நாள் நான் சேஞ்ச் ஆகிறேன்னு காத்திருக்காதே. இன்றே நான் சேஞ்ச் ஆகிறேன்னு டிசைட் பண்ணு. நீ உன்னை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சா உலகமே ஸ்லோலி உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணும். ஒரு நாள் வரும், நீ மிரர் முன்னாடி நின்று பார்க்கும்போது நீ ப்ரௌடா இருப்பே. நான் தான் என் வாழ்க்கையை பில்ட் பண்ணேன். பணம் உன்னை உயர்த்தாது, உன் அடையாளம் தான் உன்னை உயர்த்தும். நீ உன்னை மாற்றினால் உன் வாழ்க்கை தானாக மாறும். உன் மைண்ட்ல நீ யாரு அந்த டிசிஷன் எடுத்த நாள் முதல் உன் வாழ்க்கை ஸ்லோவானா சரி ஸ்ட்ராங்கா மாற ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் லெவல் ட்ரூத். உலகம் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுது தெரியுமா? நீ உன்னை எப்படி ட்ரீட் பண்றாயோ அதை பொறுத்து தான். நீ உன்னை டவுட் பண்ணினா உலகமும் உன்னை டவுட் பண்ணும். நீ உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணினா உலகம் உன்னை இக்னோர் பண்ண முடியாது. இன்னொரு டீப்பான உண்மை, கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்காது, ஆக்ஷன் எடுத்தாதான் வரும். நீ ரெடியான பிறகு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா? அது நடக்காது. நீ ஸ்டார்ட் பண்ணினாதான் ரெடி ஆகுவே. இது நினைவில் வை. ஃபியர் இருக்கும், டவுட் இருக்கும், ஓவர் திங்கிங் இருக்கும். ஆனா அதையெல்லாம் கொண்டிருந்தே மூவ் ஆகணும். அதுதான் growth. சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு ஃபியர் இல்லைன்னு இல்லை, அவர்கள் ஃபியர் இருந்தாலும் ஸ்டாப் ஆக மாட்டாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஒரு பவர்ஃபுல் கொஸ்டின், நான் இப்படியே இருந்தா 5 வருடம் கழிச்சு என்ன ஆகுவேன்? அதே லைஃப், அதே ப்ராப்ளம்ஸ், அதே ரீக்ரெட்ஸ். இதுதான் ஆன்சர்னா சேஞ்ச் அர்ஜென்ட். நீ சேஞ்ச் ஆகாம இருந்தா லைஃப் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணும். அது பெயின்ஃபுல்லா இருக்கும். அதனால் நீயே கான்ஷியஸா சேஞ்ச் பண்ணு. டெய்லி ரிமைண்டர், நீ ஸ்பெஷல் இல்லைன்னு நினைக்காத, நீ கேப்பபிள் இல்லைன்னு நினைக்காத, நீ லேட்டா வந்துட்டேன்னு நினைக்காத, நீ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலேன்னு தான். ஒரு நாள் உன் ஸ்டோரியை மற்றவர்கள் கேட்டு இன்ஸ்பயர் ஆக போறாங்க. ஆனா அந்த ஸ்டோரி இப்போதான் எழுதப்படுது, நீ எடுக்கும் டிசிஷன்ஸ்ல தான். ஃபைனல் பஞ்ச். எக்ஸ்கியூசஸ் உன் லைஃபைய சேஃபா வைக்கும், டிசிஷன்ஸ் தான் உன் லைஃபைய சேஞ்ச் பண்ணும். ஸோ இப்போதே ஒரு டிசிஷன் எடு. ஸ்மாலானா சரி, ரியலா இருக்கணும். நான் சேஞ்ச் ஆகிறேன், நான் க்ரோ ஆகிறேன், நான் என் லைஃபைய பில்ட் பண்றேன். இதை ஃபீல் பண்ணி சொல். ஜஸ்ட் வேர்ட்ஸா சொல்லாத, பிலீஃபுடன் சொல். இன்று எடுத்த அந்த ஒரு டிசிஷன் நாளைக்கு உன் ஐடென்டிட்டி ஆகும். அந்த ஐடென்டிட்டி உன் ஃபியூச்சரையை பில்ட் பண்ணும். ரிமெம்பர், நீ யாராக இருக்கணும்னு டிசைட் பண்ணு. அதுக்கேத்த மாதிரி டெய்லி லிவ் பண்ணு. லைஃப் ஆட்டோமேட்டிக்கலி அலைன் ஆகும். எண்டில் ஒரு சிம்பிள் லைன், ஆனா பவர்ஃபுல். நீயே உன் வாழ்க்கையின் கிரியேட்டர். கிரியேட்டர்னா என்ன தெரியுமா? சூழ்நிலை கிரியேட் பண்றவன் இல்ல, தன்னையே கிரியேட் பண்றவன். நீ உன்னை உருவாக்குற எவ்ரி தாட், எவ்ரி டெசிஷன், எவ்ரி ஆக்ஷன் உன் ஃபியூச்சர்ல ஒரு பிரிக் மாதிரி. தினமும் நீ பில்ட் பண்ற பில்டிங் தான் உன் லைஃப். ஆனா ஒரு வார்னிங், நீ கான்ஷியஸா பில்ட் பண்ணலனா லைஃப் ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆகும். அது யூஷுவலி கன்ஃபியூஷன் பிளஸ் ரிக்ரெட் பிளஸ் ஆவரேஜ் லைஃப். அதனால தான் சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஒரு விஷயம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. தே டோன்ட் லீவ் லைஃப் டு சான்ஸ். அவங்க டிசைட் பண்ணுவாங்க, அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க குயிட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு ரியாலிட்டி செக். நீ இப்போ இருக்கிற நிலை அது ஆக்சிடென்ட் கிடையாது, அது உன் பாஸ்ட் டிசிஷன்ஸ் ரிசல்ட். அதே மாதிரி நீ ஒரு வருடம் கழிச்சு எங்க இருப்பேன்னு அது லக் கிடையாது, அது நீ இப்போ எடுக்கிற டிசிஷன்ஸ். அதனால் பிளேம் கேம் ஸ்டாப் பண்ணு. அவன் காரணம், சூழ்நிலை காரணம், டைம் சரியில்லை, இவையெல்லாம் growthக்கு பிக்கெஸ்ட் தடைகள். ஸ்விட்ச் பண்ண வேண்டிய மைண்ட் செட், ஏன் எனக்கு இது நடந்தது, இதுல நான் என்ன கத்துக்கொள்ளலாம்? அந்த ஒன் ஷிஃப்ட் விக்டிம் மைண்ட் செட்ல இருந்து கிரியேட்டர் மைண்ட் செட்க்கு எடுத்துச்சோம்.
நீ விக்டிமா இருந்தா லைஃப் உன்னை கண்ட்ரோல் பண்ணும். நீ கிரியேட்டரா இருந்தா நீ லைஃபை கண்ட்ரோல் பண்ணுவே. ஒரு சீக்ரெட், பெரிய சேஞ்ச் ஒரே நாள்ல வராது. அது டெய்லி ஸ்மால் வின்ஸ்ல தான் இருக்கும். இன்று ஒரு நல்ல டிசிஷன், நாளை இன்னொரு ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட், அடுத்த நாள் கன்சிஸ்டன்சி. இந்த பேட்டர்ன் தான் எக்ஸ்ட்ராடினரி லைஃப் பில்ட் பண்ணும். நீ இப்போ ஃபீல் பண்ற டவுட் அது பெர்மனன்ட் கிடையாது, அது டெம்பரரி ஃபேஸ். ஆனா நீ ஸ்டாப் பண்ணினா அது பெர்மனன்ட் ஆயிடும். அதனால் ஃபீல் பண்ணலாம், பட் ஸ்டாப் பண்ணக்கூடாது. லாஸ்ட் பவர்ஃபுல் விஷுவலைசேஷன் இமேஜின் பண்ணு. 2 வெர்ஷன் ஆஃப் யூ. வெர்ஷன் 1 எக்ஸ்கியூசஸ், ஃபியர், டிலே, சேம் லைஃப். வெர்ஷன் 2 டிசிப்ளின், ஆக்ஷன், growth, நெக்ஸ்ட் லெவல் லைஃப். எந்த வெர்ஷன் நீ? அது உன் ஆன்சர் இல்ல, உன் டெய்லி ஆக்ஷன்ஸ் தான் ஆன்சர். ஃபைனல் க்ளோஷர். ஒரு நாள் நான் சக்சஸ்ஃபுல் ஆகிறேன்னு சொல்லாதே, நான் இப்போவே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லு. ஏன்னா ஃபியூச்சர் கிரியேட் ஆகாது, அது இன்று கிரியேட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஸ்மால், ஸ்டே கன்சிஸ்டன்ட், பிலீவ் ஸ்ட்ராங். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தா அந்த ஒரு டிசிஷன் தான் என் வாழ்க்கையை மாற்றியதுன்னு சொல்வே. எண்ட் லைன், நீ எடுத்த ஒரு ரைட் டிசிஷன் உன் முழு வாழ்க்கையை ரீரைட் பண்ணும்.